வச்சிருக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததை நீ அறிந்த காரியத்துக்காய் செபிக்கிற. அறியாத நன்மை வைத்திருக்கிறார். நீ அறிந்த காரியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? இந்த 3 நாள் டிராவல் எவ்வளவு வேதனை இறுக பிடிச்சிட்டு, ஆண்டவர் நான் காத்து காத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு ஆண்டவரே இல்ல, அப்ப என் ஜெபம் வீணாயிட்டா. ஹல்லேலூயா. என் ஜெபம் எல்லாம் பதிலாகமா காத்திருப்போ ஒரு நாளும். சொல்லுங்க. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை ஓ நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. பராக்கிரமமே. இப்ப சொல்லுங்க. என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் என்றாகிலும் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். க்ளோரி. கிரகிக்க முடியா சர்வஞானியே. பல நேரத்தில் நம்ம ரொம்ப தளர்ந்து போறது இங்கதான். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கடைசியில் அது இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஆனா நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். நீ கர்த்தருக்கு பயப்படுறவர், ஆண்டவரே என்ன ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஈசாக்கே வா, அடுத்தவர் எப்போ மனசு மாறுவான்னு தெரியாது, ஓடிடுவோம். அப்படி இல்லை. என்னை ஏன் இந்த பலிபீடம் கட்ட வச்சார்? என்னை ஏன் இந்த 3 நாள், என்னை ஏன் 3 நாள் உபவாசிக்க பண்ணார்? இது இல்லைன்னு சொல்றதுக்கா? இது இல்லைன்னா என்னை வீட்டில இருந்தே சொல்லி இருக்கணுமே. நான் ஆயத்தமாகும் போது இல்லப்பா இல்லைன்னு சொல்லி என்னை ஜபிக்க வச்சிருக்கிறார். அப்ப இது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இது இல்லையா? இன்னொன்னு, அதுதான் கண்களை ஏறெடுத்து எதையாவது காண்கிறாயா? இல்ல. கர்த்தர் அவன் கண்களை ஏறிட்டு பார்க்க வைத்தார். ஆமே. ஆண்டவரனை ஏமாத்திட்டார், ஆண்டவரனை ஏமாத்திட்டார். எதுக்காக நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணோம், எவ்வளவு உறுதியா ஜெபம் பண்ணோம், கடைசியில எடுத்துட்டாரு, அல்ல தூக்கிட்டாரு. இல்ல இல்ல ஆபிரகாமே, இதற்காகவே நான் உன்னை இங்கே வர கொண்டு வந்தேன். இதற்காக எசேக்கியேலே உன்னை நான் இங்கே கொண்டு வர பட்டிருக்கிறார். ஓ ராபா காபா தாதாபா அன்டரா லாபா கரா. உங்க ஜெபம் தோக்கல. ஆண்டவர் இன்னொன்னு அந்த ஜெபத்தினால ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். உன் பிரயாசம் வீணல்ல. வேறொன்றை 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 வேறொன்றை. ஆமே. உன் கண்கள் அதை காணும். உன் கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலி, அந்த யாகம், அந்த பலிபீடத்துல ஆபிரகாம் அதுவரை நினைச்சிட்டு வந்தது ஈசாக்கு 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 மட்டும் இல்ல. இல்லைன்னு ஆயிட்டு. அப்ப ஏன் பிரயாசம்? என்ன ஏன் 3 நாள்? என் மனைவிட்ட கூட சொல்லாம புள்ள கேட்கும் போது எனக்கு பதில் இல்லை. எவ்வளவு 3 நாள், எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. வேற வேற. ஆமென். ஹல்லேலூயா. தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட நிமித்தமாய் ஜெயில தள்ளப்பட்டான் யோசேப்பு. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறான். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கொண்டா,
அவன் நினைச்சது இவன் போய் ராஜா கிட்ட சொல்லி என்ன வெளியே கொண்டு வருவான். அவனோ மறந்தான் இருக்கு. அவ்வளவுதான். என்ன ஆண்டவரே? இல்ல, ஆண்டவர் வேற வச்சிருக்கிறார், வேற வச்சிருக்கிறார், ஆண்டவர் வேற வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ஜெபம் பண்றீங்க, ஆனா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு கட்டம் வரும்போது இல்லைன்னு வரும்போது எப்படி இருக்குங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 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 அதிகாரிட்ட சைன் வாங்குறதுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஈவினிங் டைம் ஆகும்போது இன்னைக்கு இல்லைங்க, உங்களுக்கு சைன் கிடையாதுங்க அப்படி சொன்னா, கிடையாதுன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. உங்களுக்கு தரமாட்டேன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. உலகம் காத்திருக்க வைத்து ஏமாற்றும், கர்த்தர் காத்திருக்க வைத்து ஏமாற்ற மாட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்துக்காய் ஜெபித்து கடைசியில் அந்த காரியம் கைவிட்டு போயிட்டு, அது அர்த்தம் உங்க ஜெபம் தோற்று போச்சுன்னு அர்த்தம் இல்ல. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க, வேறொன்றை வேறொன்றை கர்த்தர் உங்களுக்காக ஒரு நகரத்தை கட்டி இருக்கிறதை. ஓ ரமமலரே, என் தேவன் எனக்காய் ஆமென் என்றாகிலோ. கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா க்ளோரே சர்வஞானியே ரவம் ரத்தனரே. அப்படியே கைகளை உயர்த்தி, பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே, மனமிரங்கோ. ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஹalleluya. நம்ம பல நேரத்தில் தளர்ந்து போறது. இதுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், மிகவும் உபவாசித்தேன். ஹalleluya. சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பத்சேபாள் இடத்துல தாவீதுக்கு பத்சேபாளுக்கும் இன்னொரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டமான நிலையில தாவீது 7 நாள் நினைக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தான். 7 நாள் விழுந்து கிடந்தான். ஒரு செய்தி வருது, அந்த பிள்ளை மரித்து விட்டான் என்று. தாவீது எழும்பிட்டான். எழும்பி முகத்தெல்லாம் கழுவிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டான். என்ன ஒரு இந்த 7 நாள் வீணாச்சா? வீணாகல. அதே பத்சேபாள் வயிற்றுல தான் சாலமோனை கொடுத்தார். அந்த சாலமோனை குறித்து பைபிள் சொல்லுது, கர்த்தர் ரொம்ப பாசம் வச்சாராம், ரொம்ப பாசம் வச்சாராம். அவன் 7 நாள் ஜெபம் வீணாகல. 7 நாள் அந்த பிள்ளைக்கு அவன் ஜெபித்தது, அந்த பிள்ளைக்கு. ஆனா அந்த ஜெபம் இன்னொரு பிள்ளைக்கு ஆசீர்வாதமா மாறும். நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது 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 அறியாதது. ஆபிரகாம் 99 வயசுல யாருக்காக ஜெபம் பண்ணார் தெரியுமா? இஸ்மவேலுக்காக. ஆண்டவர் இஸ்மவேலை விரட்டி இருந்தார். ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆகாரம் எல்லாம் பிடிச்சு சமாளிச்சு சாராள் எல்லாம் சமாளிச்சு வச்சிருக்கிறேன், நீங்க என்னடானா? இல்ல, தெரியாது. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நம்புறியா? ஆண்டவர், நான் ரொம்ப நாள் இதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னு ஆயிட்டா. ஆண்டவரே, கொஞ்சம் கண்களை எடுத்துப்பார். உன் ஃப்ரெண்ட்ல நீ ஈசாக்க வச்சிருக்கிற பலிபீடத்துல அது இல்லைன்னு ஆகும்போது உன் நன்மை பின்னாடி வந்து நிற்கும். உன் ஃப்ரெண்ட்ல ஒண்ணு இல்லைன்னு ஆகும்போது உனக்கான நன்மை நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவார். 2, அடையாளத்தை காண பண்ணுவார்.
ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 10-11 வாசிங்கள். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே அவன் அறிந்தான். என்ன அறிந்தான் தெரியுமா? என் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இதுக்கான அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து தருவார். என்னுடைய காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வருகிறது என்கிற அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து தருவார். அதற்கு தேவனுடைய வேலை வந்துட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 9வது வசனத்துல இந்த புறாவை அனுப்புறாரு. அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். அப்போ இந்த அலைச்சல் வீண் தானே? அலைச்சல் வீண் தானே? வீணு நமக்கு தோணும். ஏன் இது வீணாச்சு? டைம் வரல. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின நன்மையை காண பண்ணுகிறார். 2 அடையாளம். அந்த டைம் நெருங்கும் போது அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? ஓகே, காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வருகிறது. நீங்க அந்த காத்திருப்பின் காலத்தை பார்த்தீங்கன்னா 7:24 150 நாள் ஜலம் பிரவாகித்து வடியுது. 150 நாள் 150. அது போக 8:6 40 நாள். 40 நாள் சென்ற பின் 150 தாண்டி 40 தாண்டி அடுத்து 8:10 பின்னும் 7 நாள் பொறுத்து இன்னும் 7 நாள். 8:12 பின்னும் 7 நாள் பொறுத்து, அதாவது 150 முடிஞ்சு இன்னொரு 40 நாள் முடிஞ்சு இன்னொரு 7 நாள். ஆண்டவர் என்ன ஆண்டவர் இது? ஆகஸ்ட் முடிஞ்சு இன்னொரு 5 நாள், இன்னொரு 7 நாள். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவரே நல்லா இருக்கும். ஏன்னா காத்திருக்கிறத டேஸ்ட் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு 7 நாள் இன்னும். இப்படிதான் ஆண்டவர் சிலரை கொண்டு போயிட்டு இருக்கிறார். இப்படி போக போக இடையில நோவா மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது புறாவுக்கே உள்ளங்கால் வைக்க இடம் கிடைக்கலையா? புறாவுக்கு. அப்ப நம்ம எல்லாம் ஆமா இடையில ட்ரை பண்றோம். இந்த காத்திருப்பு காலத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம் பாருங்க. அது போயிட்டு வரும்போது இப்படி பார்த்துட்டே இருப்பார். இப்படி சிரிக்கும். வா உள்ளவா ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காகத்தை அனுப்பினார். இது கொண்டு வரக்கூடிய ஐட்டம் கிடையாது, இது கொண்டு போகக்கூடிய ஐட்டம். இது வேலைக்கு ஆகாது. நம்ம புறாவை அனுப்புவோம். ஆமென். இன்னும் 7 நாள். ஆனா ஒவ்வொரு பீரியட்லயும் அவன் ஒவ்வொன்றை அறிகிறான். ஒவ்வொன்றில் அறிந்தான் தான் இருக்கு. கர்த்தர் நிறைய காரியத்தை அறிய வைக்கிறார். ஒரு நேரம் வந்துச்சு, ஒரு ஒலிவ மரத்தை வளர விட்டார். அது எங்க வளர்ந்துச்சுன்னே தெரியாது. ஆனா அதனுடைய ஒரு இலைய இந்த புறா ஒரு சாயங்கால வேளை. சாயங்கால வேளைன்னா என்ன தெரியுமாங்க? சூரியன் அஸ்தமிக்கிற வேளை. சாயங்காலத்திலே அழுகை தங்கும் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற வேளை. ஆமா, சாயங்காலம்னாலே களைப்பு. சாயங்காலம்னாலே இனி சில சொல்லுவாங்க 6 மணி ஆச்சு, இனி நாளைக்கு பாவம் கண்ணு தெரியாதோ என்ன. சாயங்கால வேளையில. ஆனா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஒரு நாள் உண்டு. சகரியா 14:7 என்று நினைக்கிறேன். எடுத்தா வேகமா வாசிங்க. ஒரு நாள் உண்டு. நானே வாசிக்கிறேன். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, அது இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருக்கு தெரியும். அது வரைக்கும் நோவாவே என் பேழைக்குள்ள நீ இருப்ப. என் பேழைக்குள்ள
ஒரு ஒலிவ இலைய அது கொத்தி கொண்டு வந்தது. அதனாலே ஆமென் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அறிந்தான். இன்னும் 7 நாள் பொறுத்து புறாவை வெளியே விட்டான். புறா வரல. அப்போ ஒரு அடையாளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 நாள் ஒரு அடையாளத்தை காட்டிட்டார்ல. இனி 150 நாள்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டார். இன்னும் கொஞ்ச நாள். கையளவு மேகம் என்பது ஒரு சின்ன அடையாளம். உடனே ரதத்தை போட்டிட்டு போ. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்க ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்க போறேன். என் காத்திருப்பு காலம் எப்ப முடியுங்கிறத அடையாளத்தை இந்த நாளிலே கண்கள் காணும்படிக்கு ஆண்டவர் பாருங்க. எரேமியாட்ட அப்படித்தானே சொல்லுவாருங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். உடனே அவன் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். நோவா பார்த்தது இலைய, எரேமியா பார்த்தது கிளைய. இப்படி பார்த்ததும் கர்த்தர் சொல்றாரு, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய். கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுறாருன்னா கர்த்தர் வார்த்தைய தீவிரமாய் நிறைவேற்ற போறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை காட்டுங்கப்பா. தாவீது ஜெபித்தானே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை. நீ கண்டது சரிதான் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே கிளைய காட்டுறீங்க? ஒடிச்சு அடிக்க போறீங்களா ஆண்டவரே? இல்ல, என் வார்த்தையை. என்னோட ஒரு இலைய காட்டுறீங்க தீவிரமாய். அடையாளம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும், அற்புதம் ரொம்ப பெருசா இருக்கும். பிள்ளையை துணிகளிலே சுற்றி, அந்த துணி எங்கிருந்து வாங்கினாங்கன்னு தெரியாது. இல்ல ஹாஸ்பிட்டல்னா அதுக்குன்னே வச்சிருப்பாங்க. இல்ல ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே துணி கடை இருக்கும். ஆனா மாட்டு தொழுவத்தில் யாரு துணி கடை வச்சிருந்தா? அப்ப ஏதோ ஒரு துணியை சுத்தி, இந்த துணியில சுத்தி கடத்தி இருக்கிறது அது அடையாளம். ஆனா அந்த துணிக்குள்ள ஒருத்தரை சுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அடையாளத்துக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை அடையாளத்தினால கவர் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த கையளவு மேகத்துக்குள்ள ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு மழையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடையாளத்தை காண்பிப்பார். எதையாவது காண்கிறாயா? நான் காண்கிறேன் ஆண்டவரே, ஒரு வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். நீ கண்டது சரியே ஆண்டவர். நான் இலைய தான் பார்த்தேன், நீ கண்டது சரியே ஆண்டவர். நான் கிளைய பார்க்க, நீ கண்டது சரியே. இன்னைக்கு கர்த்தர் ஆக்சுவலா இன்னொரு விதத்துல தான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணது. ஆனா ஆண்டவர் வந்து இன்னொரு ஆங்கிள் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னொருத்தங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீ முதல்ல தரிசனத்துல இதெல்லாம் பாரு. நீ கண்டது சரியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை காண்பிக்கிறார். 3வது ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 19. ஆமென். 19வது வசனம். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவார், அடையாளத்தை காண பண்ணுவார். 3வது அதிசயத்தை காண பண்ணுவார். எப்படி தெரியுமா? இன்னொருத்தங்க அல்ல, நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வார்த்தையை சொல்லும் போது மனோவாவும் அவன் மனைவியும் ஆமென் குடும்பமா பார்க்க வைக்கிறான். இவங்க செய்தது என்ன தெரியுமா? ஒன்னா வந்துட்டாங்க, ஒன்னா நிக்கிறாங்க. மனைவிக்கு மட்டும் தூதன் வந்து தம்மை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். ஆனா மனைவியை பாருங்க, நான் என் புருஷனை கூட்டிட்டு வரேன், நான் என் புருஷனை கூட்டிட்டு வரேன். புருஷனும் மனைவி ஒரு ஆள் இந்த உத்தரவாதம் எடுத்தே ஆகணும். ஆமே ஆமே. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆச்சு, 2வது டைம் மிஸ் ஆச்சு, 3வது டைம் மிஸ் ஆகல.
சில டைம் மிஸ் ஆகுங்க, ஆனா எப்பவும் மிஸ் ஆகாது. ஒரு நாள்ல உங்க துணை உங்க கூட வருவாங்க. ஆமே ஆமே. இன்னைக்கு சகோதரிகள் நீங்க மட்டும் வந்திருக்கலாம், கூட்டு பார்த்தீங்க. ஆமே. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு தெரியாம வந்தீங்க, அதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷனோடு வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ அவங்க உங்களை இதுவரை கொண்டு விடுறாங்க. அடுத்தது ஏன்னா அப்படி வந்தவங்க நிறைய இங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அடையாளம். ஆமே. ஃபர்ஸ்ட் டைம் மனைவி சொல்ற, ஐயோ நான் மட்டும் நிக்கிறேன், புருஷன் இல்லை. அவர் எங்க போனார்? அவர் ரொம்ப பிஸி, அவர் வேலைக்கு போயிருக்கிறார். அடுத்த வாட்டியும் வந்து, ஐயோ அவரை கைப்பம் பார்த்து காணலையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன ஒரு உள்ளம், இப்படிதான் இருக்கணும். அப்பா என் வாழ்க்கையில நீங்க அவங்க பார்க்கணும்ப்பா, இது உங்களால வந்ததுன்னு எனக்கு தெரியும்ப்பா, என் குடும்பத்துக்கு தெரியும். ஆண்டவர் அவங்க 2 பேரும் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை எங்க வைத்தாங்க தெரியுமா? கன்மலை. கன்மலை யார் தெரியுமா? கிறிஸ்து. அவர் நாமம் தான் அதிசயம், அவருடைய நாமம் தான் அதிசயம். இயேசுவை ஆராதியுங்கள். குடும்பமா இயேசுவை தான் ஆராதிக்கணும், குடும்பமா பலி அவருக்கு தான் செலுத்தணும், குடும்பமா ஆராதனை இயேசுவுக்கு தான் செலுத்தணும். அந்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரதான். சிலர் பாருங்க இயேசு ஆராதிப்பாங்க, ஆனா துணை இன்னொன்று ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பிக்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா நிக்கணும், குடும்பமா நிக்கணும். அவர்கள் கன்மலை மேல அந்த பலியை செலுத்தி, அப்பொழுது மனோவாவும் மனைவியும் எதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க? கன்மலைய எதன் மேல பலி செலுத்துறாங்களோ அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாரை வர்ஷிப் பண்றீங்களோ அவரை பார்த்துட்டே இருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை.